உலகக்கோப்பை கால்பந்து குறித்த சிறப்பு செய்திகளை பார்த்தோம். இனி மீண்டும் இன்று வெளியாக இருக்கும் மத்திய பட்ஜெட் குறித்த செய்தி ஒன்றை பார்த்து விடுவோம். மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து மத்திய அரசின் வருவாய்த்துறை செயலர் சக்தி காந்ததாஸோடு நம் செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடல். பட்ஜெட்டோட மெயின் நோக்கம் இந்த வாட்டி என்னன்னா growth ரிவைவ் பண்ணணும். நம்ம ஊரில், அதாவது நம்ம நாட்டில் உற்பத்தி துறையில், அதாவது growth எப்படி ரெஸ்டோர் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் செக்டர் எப்படி ரிவைவ் பண்ணணும், அதில் தான் முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால ரொம்ப ஹார்ஷ் டோஸ் கொடுத்தா growth ரிவைவலில் மேனுஃபேக்சரிங் செக்டர், அந்த உற்பத்தி துறையில் ரிவைவல் கொஞ்சம் இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். அதனால நிறையா இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நிறையா டேக்ஸ் ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸைஸ் சைடில், டைரெக்ட் டேக்ஸ் சைடில், மேனுஃபேக்சரிங், growth, ஜாப் கிரியேஷன், அதில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சார், ஆனால் அந்த ஜிஎஸ்டி எப்போ வரும் இன்னும் தெரியல. டிடிசி அதெல்லாம் எப்போ சார் வரும்? ஜிஎஸ்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் ஸ்பீக்கில் சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்ஸோடு, ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடு. அதில் 2-3 இஷ்யூ தான் பெண்டிங் இருக்குது. அதில் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. பட் அது கம்மிங் மந்த்ஸில் ஐ திங்க் another 3-4 months அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம்.